செப்டம்பர் 15 திருச்சியில் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாள் மாநாடு. தலைவர் வைகோ மற்றும் இளந்தலைவர் துரை வைகோ MP அழைக்கிறார்கள். அணிதிரள்வோம், ஆர்ப்பரிப்போம், அங்கீகாரம் பெறுவோம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். புரிய வேண்டியவர்களுக்கு புரிய வேண்டும் அப்படின்ற கருத்தை இன்னைக்கு செங்கோட்டையன் பதிவு பண்ணியிருக்காரு. அவர் கொடுத்த இந்த 10 நாட்கள் கெடு என்பது இன்னைக்கு முடிவுக்கு வந்திருக்கு. இதற்கப்புறம் அவர் என்ன திட்டம் வச்சிருக்காரு அப்படின்ற ஒரு கேள்வி எழும்போதுதான் இந்த ஒரு கருத்தை அவர் பதிவு பண்ணியிருக்காரு. இது குறித்தான பின்னணியையும், அப்புறம் பீகார் தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. இந்த பீகார் தேர்தலில் அங்க இருக்கக்கூடிய பாஜக கூட்டணிக்குள்ளேயும் எதிர்த்தரப்பா இருக்கக்கூடிய காங்கிரஸ் கூட்டணிக்குள்ளேயும் பல சலசலப்புகள் போயிட்டு இருக்கு. இந்த சலசலப்புகளுக்கு மத்தியில புதிதாக கட்சி தொடங்கி இருக்கக்கூடிய பிரசாந்த் கிஷோர் எப்படி பீகார் தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்துவார் அப்படின்ற பல கேள்விகளுக்கு ஒரு சர்வே விடையா வந்திருக்கு. அந்த சர்வே குறித்தும் நம்ம வந்து இந்த நிகழ்ச்சியில பார்க்கலாம். வெல்கம் டு சென்சேஷன். செப்டம்பர் 5ஆம் தேதி செங்கோட்டையன் மனம் திறந்து பேச போறதா சொல்லிட்டு பல அதிர்ச்சிகரமான கருத்துக்களை வந்து வெளியிட்டிருந்தாரு. வெளிப்படையாவே அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பல கருத்துக்களை பேசியிருந்தாரு. அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, அதிமுகவை ஒருங்கிணைக்கணும், அதாவது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி பல குழுக்களாக செயல்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய அதிமுகவை ஒன்னா ஒருங்கிணைஞ்சு கொண்டு வந்தால் மட்டும்தான் திமுகவை வீழ்த்த முடியும் அப்படின்ற மாதிரி கருத்து பதிவு பண்ணியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒருங்கிணைப்பு என்பது 10 நாட்களுக்குள்ள நடக்கணும். நான் 10 நாள் வந்து கெடு விதிக்கிறேன், அப்படி 10 நாட்களுக்குள்ள நடக்கல அப்படின்னா நானே வந்து எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சிருவேன். இந்த கெடுக்குள்ள எதுவுமே நடக்கல அப்படின்னா நான் அதிமுகவோட பிரச்சாரத்துல கலந்து கொள்ள மாட்டேன் அப்படின்ற மாதிரி பல அதிர்ச்சி தரக்கூடிய கருத்துக்களை பதிவு பண்ணியிருந்தாரு. இது எடப்பாடி பழனிசாமிக்கு அவரோட ஸ்ட்ராங் ஹோல்டா இருக்கக்கூடிய கொங்கு பகுதியிலிருந்தே வந்திருக்கக்கூடிய மிக கடுமையான நெருக்கடி அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்க்கப்பட்டாலும், இது எடப்பாடி பழனிசாமி எப்படி டீல் பண்ண போறார் அப்படின்னு பார்த்த சமயத்துல தான் அடுத்த நாளே அவர் செங்கோட்டையனோட கட்சி பதவிகளை வந்து பறித்தார். அந்த பதவிகளில் இருந்து செங்கோட்டையன் நீக்கப்படுறதா எடப்பாடி பழனிசாமி அதிரடியா ஒரு அறிவிப்பு வெளியிட்டார். அதை தொடர்ந்து பல காட்சிகள் மாற ஆரம்பித்தது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, இந்த 10 நாட்களுக்குள்ள செங்கோட்டையன் என்ன பண்ணுவாரு, என்ன திட்டம் வச்சிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது, எடப்பாடி பழனிசாமி நீக்கின அடுத்த நாளே ஹரித்வார் போறதா சொன்ன செங்கோட்டையன் டெல்லிக்கு போய் அங்க அமித்ஷாவை சந்தித்து அவருடைய ஆளுமையையும் அவருடைய செல்வாக்கையும் இங்க வந்து நிரூபிச்சாரு. அமித்ஷாவையே நான் சந்திக்க முடியும், என்னதான் நீங்க வந்து பதவியிலிருந்து நீக்கினாலும் என்னோட அதிகாரம் வந்து இன்னும் குறையல அப்படின்றத எடுத்து காட்டுற விதமா அமித்ஷாட்ட போய் பல்வேறு கோரிக்கைகளை வச்சார். அங்கேயும் போயிட்டு அதிமுகவை ஒருங்கிணைஞ்சு கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி பல கருத்துக்கள் அவர் இடத்துல பேசப்பட்டதா செங்கோட்டையன் இங்க வந்து பேசியிருந்தாரு. செப்டம்பர் 15 என்ன நடவடிக்கை எடுப்பார் அப்படின்ற பல எதிர்பார்ப்புகள் இருந்த சமயத்துல தான் இன்னைக்கு வந்து செங்கோட்டையன் பேட்டி கொடுத்திருக்காரு. அந்த பேட்டியில அவரோட திட்டத்தை பத்தி பெருசா எந்த இடத்துலயும் அவர் சொல்லாட்டினாலும் இன்னும் பல குற்றச்சாட்டுகளை தான் முன் வச்சாருன்னு சொல்லணும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, நான் எதற்காக செப்டம்பர் 5ஆம் தேதி அப்படி சொன்னேன், கட்சியோட நலனுக்காக தான் சொன்னேன். புரட்சி தலைவர் புரட்சி தலைவியோட ஆட்சியை மீண்டும் தமிழகத்தில் கொண்டு வரணும் அப்படின்னா நாம் எல்லாம் ஒன்னா ஒருங்கிணைஞ்சு வந்தா மட்டும் தான் அது சாத்தியப்படும். இது வந்து புரிய வேண்டியவர்களுக்கு புரிய வேண்டும் அப்படின்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமியோட பேரை சொல்லாம அவரை வந்து மறைமுகமா தாக்கி பேசியிருந்தாரு. அவருடைய அடுத்த கட்ட திட்டம் என்ன அப்படின்ற கேள்விகள் எழுப்பும் போது அது குறித்த செங்கோட்டையன் வந்து பெருசா எந்த விதமான பதிலையும் உறுதியும் கொடுக்காம தான் கிளம்பி போயிருக்காரு. ஸோ வந்து ஏதோ ஒரு வகையில திரைமறைவுல ஏதோ ஒரு அரசியல் கணக்குகள் அங்க செயல்படுறதா தகவல்கள் வந்தாலும் என்ன மாதிரியான கணக்குகள் அவர் செயல்படுத்த போறாரு? ஏன்னா இன்னும் ஒரு 7-8 மாதங்கள் தான் இருக்கு தேர்தலுக்கு. அதுக்குள்ள வந்து அவரோட அணியை வந்து அவர் ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ண வேண்டிய தேவை அவருக்கு இருக்கு. இப்பவே செங்கோட்டையன் வந்து அவரோட பலத்தை இழந்துட்டாரு அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. நான் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, எப்ப வந்து 5ஆம் தேதி மனம் திறந்து பேசி எடப்பாடி பழனிசாமிக்கு அகைன்ஸ்டா பல்வேறு கருத்துக்களை முன் வச்சாரோ அப்பவே வந்து அவருக்கு பின்னாடி பலதரப்பட்ட மக்கள் திரண்டு வருவாங்க, ஆதரவாளர்கள் நிறைய வருவாங்க அப்படின்ற ஒரு கணக்கோட செங்கோட்டையன் செயல்பட்டார். ஆனா இறுதியில் வந்து அவருக்கு ஏதோ ஒரு வகையில ஏமாற்றம் தான் வந்திருக்குன்னு சொல்லணும். அந்த அளவிற்கு ஆதரவாளர்கள் பெரிதா அவர் பின்னாடி வந்து நிக்கல. ஏன்னா அவரோட பகுதியா இருக்கக்கூடிய கோபிச்செட்டிப்பாளையத்தை சேர்ந்த அதிமுக நிர்வாகிகள் மட்டும்தான் அங்க வந்து நிக்கிறாங்களே ஒழிய தமிழகம் முழுக்க இருந்து அந்த அளவுக்கு அவருக்கு ஆதரவு இருக்கான்னு கேட்டா அங்க ஒரு பெரிய கேள்விக்குறி தான், பெரிய சந்தேகம் கூட. ஏன்னா இதுவரைக்கும் செங்கோட்டையன் பின்னாடி யாரா நிக்கிறாங்க அப்படின்னா OPS ஆதரவாளர்களும் டிடிவி தினகரன் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் தான் அங்க வந்து அவருக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு இருக்காங்க. அதிமுக இருந்து அந்த கோர் அதிமுக நிர்வாகிகள்
இன்னுமே செங்கோட்டையின் பின்னாடி வந்து திரண்டு நிக்கல. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி கையில தான் அதிகாரம் இருக்கு, கட்சிக்குள்ள அவர் தான் முடிவெடுக்கக்கூடிய ஒரு பலத்தோடு இருக்கிறதுனால ஒருவேளை செங்கோட்டையனை சந்திச்சா அவங்களோட பதவி நீக்கப்படலாம், வரக்கூடிய தேர்தலில் மீண்டும் போட்டியிடுறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்காம போகலாம் அப்படின்ற பயத்தோட யாருமே வரமாட்டாங்க அப்படின்ற ஒரு கருத்து முன்னாடி வைக்கப்பட்டாலும் இனி வரக்கூடிய நாட்களில் எப்படிலாம் செங்கோட்டையன் வந்து இதை ஹேண்டில் பண்ண போறாரு, ஒருவேளை அவரோட அந்த மன் கி பாத் மனசிலிருந்து பேசுற குரல் வந்து தர்மயுத்தம் கூட சொல்லலாம். அவரோட தர்மயுத்தம் ஓபிஎஸ்க்கு எப்படி கை கொடுக்காம பின்னடைவா போச்சோ அதே மாதிரி இவருக்கும் ஒரு பின்னடைவு வருமா, அப்படி இல்லை அப்படின்னா என்னென்ன நடவடிக்கைகள்லாம் இதுக்கு அப்புறம் எடுக்க போறாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு கிளம்பி இருக்கு. இன்னைக்கு கூட ஓபிஎஸ் வந்து என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, நானும் செங்கோட்டையனும் தொடர்ந்து டெய்லி பேசிட்டே தான் இருக்கும், நானும் அவர்கிட்ட பேசுறேன், அவரும் எங்கிட்ட பேசுறாரு, நானுமே வந்து கூடிய சீக்கிரம் செங்கோட்டையனையும் சசிகலாவையும் நேரில் சந்திக்க போறேன், அந்த ஒரு நல்ல சந்திப்புக்காக நான் வந்து காத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி ஓபிஎஸ் இன்னைக்கு வந்து பேசியிருந்தாரு. ஸோ இந்த மாதிரி பல கணக்குகள் அதிமுகக்குள்ள போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி நாளைக்கு டெல்லிக்கு போறதா ஒரு தகவல் வந்திருக்கு. இப்ப புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்திய துணை குடியரசுத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணனை எடப்பாடி பழனிசாமி சந்திக்க போறார் அப்படின்ற தகவல் வெளிப்படையா சொல்லப்பட்டாலும் அவர் உண்மையிலேயே வந்து அமித்ஷாவை தான் போய் சந்திக்க போறார் அப்படின்ற ஒரு செய்தி வந்து இப்போ வந்திருக்கு. ஏன்னா அதிமுக தலைவர்கள் பொதுவாகவே டெல்லிக்கு போகும்போதெல்லாம் அவங்க சொல்ற காரணம் வேறையா இருக்கு, அங்க நடக்கக்கூடிய சந்திப்புகள் வேறையா இருக்கு. இதை வந்து முன்னாடியே எடப்பாடி பழனிசாமிகிட்ட பார்த்தோம், செங்கோட்டையிட்டையும் பார்த்தோம் நம்ம. அதே மாதிரிதான் இப்பவும் சிபி ராதாகிருஷ்ணனை சந்திப்பது வெளிப்படையான ஒரு திட்டமா இருந்தாலும் மறைமுகமா நிச்சயமா எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை போய் பார்ப்பாருன்னு ஒரு தகவல் வெளியாயிருக்கு. ஏன்னா செங்கோட்டையன் வந்து அமித்ஷாவை பார்த்த கொஞ்ச நாள்லயே எடப்பாடி பழனிசாமியும் அமித்ஷாவை வந்து பார்க்கறது எப்படி ஒரு கணக்கை வந்து அங்க கொண்டு போகுது அப்படின்றத பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஏன்னா அதிமுகவை பொறுத்தளவுல செங்கோட்டையன் என்ன சொல்றாங்க, செங்கோட்டையன் மட்டும் இல்லாம பல நிர்வாகிகளும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் என்பது வாழ்வா சாவா தேர்தல். ஏன்னா அவரோட தலைமையில வந்து அதிமுக பல தோல்வியில சந்திச்சிருக்கு. அதனால இந்த ஒரு சட்டமன்ற தேர்தலை நிச்சயமா அதிமுக வந்து கணிசமான இடங்களை ஜெயிக்க வேண்டிய தேவை இருந்திருக்கு. நிச்சயமா வெற்றி பெற்றா மட்டும்தான் கட்சிக்கும் அவருக்கும் எதிர்காலம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுற சமயத்துல தான் செங்கோட்டையனும் அதே குரலை எதிரொலிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். ஏன்னா எல்லாம் ஒருங்கிணைஞ்சு வந்தா மட்டும்தான் திமுகவை வீழ்த்த முடியும் அப்படின்ற குரலோட அதிமுக தலைவர்கள் செயல்பட்டுகிறத ஒரு பக்கம் பார்த்தாலும் இன்னொரு பக்கம் என்ன கேள்வி எழுது அப்படின்னா, அதிமுக இந்த தேர்தலை ஜெயிக்கணும் அப்படின்னா எதற்காக பாஜகவோட கூட்டணி வச்சாங்க அப்படின்ற கேள்விதான் பொதுவாக இப்போ எழுப்பப்படுது. என்ன காரணம்னு கேட்டீங்க அப்படின்னா, பாஜகவுக்கு அந்த அளவிற்கு தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு வகையில கொஞ்சம் வளர்ச்சி இருந்தாலும் ஆட்சியை மாற்றக்கூடிய அளவிற்கு பாஜக இங்க வளர்ந்துருக்கான்னு கேட்டா அங்க ஒரு பெரிய கேள்விக்குறிதான். ஏன்னா அந்த அளவிற்கு பாஜகவுக்கு இங்க வந்து ஓட் பேஸ் கிடையாது. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கூட பல இடங்கள்ல அதிமுகவை 3ஆம் இடத்திற்கு தள்ளி பாஜக 2ஆம் இடம் பிடிக்க முடிஞ்சது. இருந்தாலும் பாஜக இன்னும் தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு வலுவா இல்லை. ஏன்னா இந்த தேர்தல்லாம் விஜய் ஃபேக்டர்ல உள்ள வரதுனால இன்னும் வாக்குகள் பிரியறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்ற பார்க்கப்பட்ட சமயத்துல சமீபத்துல ஆடிட்டரும் பாஜகவுடைய நம்பிக்கை பெற்றவருமான குருமூர்த்தி ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருந்தாரு. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, பாஜகவோட இலக்கு 2026 இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருந்தாரு. அப்படி இருக்கிற சமயத்துல எதற்காக அதிமுக வந்து பாஜகவோட கூட்டணி வச்சாங்க, அதிமுகவோட இலக்கு 2026 இருந்தது அப்படின்னா எதற்காக 2026 இலக்கை இல்லாத பாஜகவோட எதற்காக கூட்டணி வைக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இங்க பலமா எழுப்பப்பட்டது. ஏன்னா இரண்டு கட்சிகளும் இருவேறு திசையில பயணிக்கிற சமயத்துல கூட்டணி வந்தா நிச்சயமா இரண்டு கட்சிகளுக்கும் உங்க வந்து இழப்பு தான் ஏற்படும் அப்படின்ற ஒரு குரல்கள்லாம் எழுந்த சமயத்துல தான் எடப்பாடி பழனிசாமி டெல்லி போறார். குருமூர்த்தியோட இந்த கருத்தை அமித்ஷா இடத்துல எடப்பாடி பழனிசாமி நிச்சயமா பேசுவார் அப்படின்னும், அதிமுகவோட உட்கட்சி விவகாரங்கள்ல நீங்கள் தலையிட வேண்டாம் அப்படின்ற ஒரு அழுத்தமான ஒரு கோரிக்கையை மீண்டும் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா இடத்துல வைக்க போறார் அப்படின்ற பல தகவல்கள்லாம் வந்துட்டு இருக்கு. ஏன்னா ஏதோ ஒரு வகையில அமித்ஷா இந்த மாதிரி பல தலைவர்களோட கை கோர்த்து எடப்பாடி பழனிசாமியோட அதிகாரத்தை குறைக்கும் விதமா செயல்படுறதா பல குற்றச்சாட்டுகள் அதிமுகக்குள்ளே நிலவிட்டு இருக்கிற சமயத்துல தான் எடப்பாடி பழனிசாமியோட சந்திப்பு அமித்ஷா இடத்துல நடக்க போகுது டெல்லியில. அந்த சந்திப்புல என்ன பேச போறாங்க, அந்த சந்திப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்க அதிமுக கூட்டணிக்குள்ள காட்சிகள் மாற வாய்ப்பு இருக்கா, அப்படி இல்லை அப்படின்னா தொடர்ந்து இந்த பிரிந்து சென்ற தலைவர்களோட திட்டத்தின்படி பாஜக அவங்கள வந்து பின்னாடி இருந்து இயக்கி எடப்பாடி பழனிசாமிக்கு தொடர்ந்து குடைச்சல் கொடுப்பாங்களா? ஏன்னா தொடர்ந்து இங்க எப்படி காட்சிகள் மாறிட்டு இருக்கு அப்படின்னா, அதிமுக வந்து தேர்தல் போட்டியிலேயே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. விஜயோட கருத்துப்படி தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி, அதிமுக தலைவர்கள் ரொம்ப வீக்கா இருக்காங்க, அதனாலதான் விஜயே வந்து எம்ஜிஆரோட படங்களை பயன்படுத்துறார், ஜெயலலிதாவோட படங்களை பயன்படுத்துறார், இந்த மாதிரி தலைவர்களோட படங்களை பயன்படுத்தி அதிமுக வாக்குகளை அறுவடை பண்றதுக்கு விஜய்லாம் தயாராயிட்டு இருக்கிற சமயத்துல தான்
பாஜக அதிமுக கூட்டணியை இன்னும் எப்படி பலப்படுத்தலாம் அப்படின்ற பல பேச்சுவார்த்தைகள் டெல்லியில் நடக்க போறதாகவும், அந்த பலப்படுத்தலுக்கு பின்னாடி அமித்ஷா என்னென்ன சொல்ல போறார் எடப்பாடி பழனிசாமி கிட்ட அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் கிளம்பி இருக்கு. ஏன்னா ஒருவேளை எடப்பாடியோட கோரிக்கைகளை அமித்ஷா கேட்பாரா, இல்ல அமித்ஷா சொல்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி எல்லாத்தையும் ஒருங்கிணைஞ்சு கொண்டு போறாரா அப்படின்றது வந்து இன்னும் கொஞ்ச நாள தெரிஞ்சிடும் நமக்கு. அது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கம் அதிமுக பாஜக கூட்டணியில இருந்து பல கட்சிகள் வெளியேறிட்டு இருக்காங்க. ஓபிஎஸ்ல ஆரம்பிச்சு டிடிவி தினகரன் வரைக்கும் தொடர்ந்து பல கட்சிகள் வெளியேறதன் காரணத்தை கூட எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா சந்திப்புல நிச்சயமா பேசப்படலாம். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா டிடிவி தினகரன் சமீப நாட்களாக வைக்கக்கூடிய அந்த அழுத்தத்தை குறித்தும் அங்க பேசப்படலாம் அப்படின்ற தகவல் எல்லாம் வந்திருக்கு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த கூட்டணிக்கு நாங்க மீண்டும் வந்து சேரணும் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியை நீங்க சிஎம் கேண்டிடேட்டா ப்ரொபோஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு கோரிக்கையை பாஜக தலைமையிடத்தில் அவர் வச்சுட்டு வரார். ஏன்னா நாங்க அவருக்கு அகைன்ஸ்டா தான் கட்சியை ஆரம்பிச்சோம், ஆனா எப்படி அவருக்கே வந்து ஆதரவா பேச முடியும் அப்படின்ற கேள்விகள்லாம் தினகரன் கேட்டிருந்தாரு. ஒருவேளை அந்த கணக்குகள்லாம் இங்க பேசப்படுமா, இல்ல அந்த சந்திப்புக்கு அப்புறம் இதுவரைக்கும் எடப்பாடி பழனிசாமி பெயரை சொல்லாத அமித்ஷா வெளிப்படையா வந்து இந்த கூட்டணியோட சிஎம் வேட்பாளரை எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்றத டிக்ளேர் பண்ணுவாரா அப்படின்றத பார்க்கலாம். இப்ப இன்னொரு பக்கம் வந்து சமீபத்துல செங்கோட்டையன் சொல்ற அதே ஒரு குரலை தான் சசிகலாவும் சொல்லிட்டு இருக்காங்க. மறப்போம் மன்னிப்போம் அப்படின்ற அந்த அறிஞர் அண்ணாவோட கொள்கைக்கு ஏற்றவாறு இதுக்கு முன்னாடி நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டு மன்னிச்சுட்டு அதிமுக மீண்டும் ஒருங்கிணைஞ்சு செயல்படணும் அப்படின்றத செங்கோட்டையன் தொடர்ந்து வலியுறுத்திட்டு வரார். அதே குரலை தான் இன்னைக்கும் சசிகலாவும் எதிரொலிச்சிருக்காங்க. இந்த எல்லாமே ஒருங்கிணைப்பு என்பது தேர்தலுக்கு முன்னாடியே நடந்தா மட்டும்தான் திமுக ஆட்சியை வீழ்த்த முடியும், அதற்கு அப்புறம் நடந்து எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அதனால வந்து இதை வந்து ஈஸியா ரிஜெக்ட் பண்ணிடலாம். ஆனா இருந்தாலும் எல்லாருமே ஒருங்கிணைஞ்சு வர வேண்டிய தேவை இப்ப எழுந்திருக்கு அப்படின்ற மாதிரி இவங்களும் அவங்களோட குரலை பலமா எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ 4 திசைகளில் இருந்தும் எடப்பாடி பழனிசாமிக்கு தொடர்ந்து நெருக்கடி முற்றும் இந்த காரணத்தினால அமித்ஷாவை நோக்கி எடப்பாடி பழனிசாமி போறாரு. அங்க என்ன பேச போறான்ற ஒரு பக்கம் பார்த்தாலும், இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா பீகார் தேர்தலில் வரக்கூடிய நவம்பர் மாதம் தேர்தல் நடக்க போறதா அறிவிப்பு வந்திருக்கு. இன்னும் அபிஷியலா டேட்ஸ் இன்னும் அறிவிக்கல, ஆனா இருந்தாலும் நவம்பர் மாதம் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அங்க வந்து 2 எதிர்கூட்டணிகள் இருக்காங்க. ஒன்னு வந்து ஆளும் பாஜக கூட்டணி, இன்னொன்று வந்து காங்கிரஸ் கூட்டணி. இந்த 2 கூட்டணிக்குள்ளேயும் பெரிய ஒரு விரிசல் என்பது போயிட்டு இருக்கு. குறிப்பாக அந்த பாஜக கூட்டணிக்குள்ள மீண்டும் பாஜக நிதிஷ்குமாரை சிஎம் முகமாக ப்ரொஜெக்ட் பண்ண போறாங்களா, இல்லை இப்போ மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய சிரக் பஸ்வானை சிஎம் வேட்பாளராக ப்ரொஜெக்ட் பண்ண போறாங்களா அப்படின்ற ஒரு மோதல், ஒரு குழப்பம் என்பது பீகார்ல தொடர்ந்து போயிட்டு இருக்கு. ஏன்னா நிதிஷ்குமார் வந்து பீகார்ல நீண்ட வருடங்களாக சிஎம்மா இருக்காரு. அப்படி இருக்கிற சமயத்துல ஒரு மாற்று முகத்தை கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு கணக்கோட இப்போ சென்ட்ரல் மினிஸ்டரா இருக்கக்கூடிய சிரக் பஸ்வானை பாஜக முன்னிலைப்படுத்த போகுதா? ஏன்னா முன்னாடியே சிரக் பஸ்வான் இந்த பீகார் தேர்தலில் நான் நிற்க போறேன், அந்த மாநில மக்களுக்காக நான் மீண்டும் வந்து அந்த மாநில தேர்தலை போட்டியிட்டு நான் சிஎம் நான் முதலமைச்சராக வரப்போறேன்ற மாதிரி பல இடங்களில் பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ அப்பவே வந்து இது நிதிஷ்குமாருக்கும் சிரக் பஸ்வானுக்கு இடையே ஒரு போட்டியா பார்க்கப்பட்ட சமயத்தில் யாரை வந்து பாஜக ஆதரிக்கும்? ஏன்னா சிரக் பஸ்வானை பாஜக ஆதரிச்சது அப்படின்னா நிதிஷ்குமார் பகச்சுக்கிற மாதிரி ஆயிரும். நிதிஷ்குமாரோட ஆதரவோட தான் பாஜக வந்து டெல்லியில இயங்கிட்டு இருக்காங்க. நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடு தான் அங்க இருக்கக்கூடிய பாஜக மத்திய அரசுக்கு அந்த மெஜாரிட்டி எண்ணிக்கையை வந்து கொடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லணும். அப்படி பார்க்கும்போது சிரக் பஸ்வானை ஆதரிச்சா பாஜக நிதிஷ்குமாரை பகைத்து கொள்ளாது அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு வைக்கப்படுது. இன்னொரு பக்கம் எதிர்கூட்டணியில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதி உடன்பாடுகள்லேயே பல பிரச்சனைகள் இருக்கு. காங்கிரஸ் கட்சிக்கும் லல்லு பிரசாத் யாதவோட அந்த ஆர்ஜேடி கட்சிக்கும் இடையே பல குழப்பங்கள், பல மோதல்கள் வந்து அங்கே அதிகமாக போயிட்டு இருக்கிற சமயத்தில் தான் இன்னும் 2 கூட்டணிக்குள்ளேயும் அந்த சலசலப்பு, அந்த மோதல் என்பது இன்னும் முடிவுக்கு வரல. ஸோ தேர்தல் என்கிற சமயத்தில் இந்த 2 கூட்டணிகளுக்குள்ள நடக்கக்கூடிய இந்த மோதலை பார்க்கக்கூடிய பீகார் மக்கள் இன்னொரு மிக முக்கியமான விஷயத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க தான் சொல்லணும். அது வந்து புதிதாக கட்சி ஆரம்பிச்சிருக்கக்கூடிய பிரசாந்த் கிஷோர் எப்படி இந்த தேர்தலில் அவரோட தாக்கத்தை ஏற்படுத்துவார், பிரசாந்த் கிஷோர் வந்து கேம் சேஞ்சராக இருப்பாரா அப்படின்ற பல கேள்விகள் வந்து பீகார் முழுக்கவே எழுந்திருக்கு. ஏன்னா அவரோட ஜன் சுராஜ் கட்சி முதல் முறையாக சட்டமன்ற தேர்தலில் போட்டி போட போது இதுவரைக்கும் பல அரசியல் கட்சிகளுக்கு, பல அரசியல் தலைவர்களுக்கு தேர்தல் தொடர்பாக ஆலோசகராக இருந்த பிரசாந்த் கிஷோர் முதல் முறையாக அவரே களத்துக்கு வந்திருக்காருன்னு தான் சொல்லணும். ஸோ இது குறித்து வோட்டர் வைப் அப்படின்ற ஒரு நிறுவனம் சர்வே எடுத்திருக்காங்க பீகார்ல. எப்படிலாம் பிரசாந்த் கிஷோர் அங்க இருக்கக்கூடிய அரசியல் தன்மைகளை தாக்கத்தை ஏற்படுத்துவார், அரசியல் தன்மைகளை மாற்றுவார் அப்படின்ற அந்த கேள்வியை நோக்கி சர்வே எடுக்கப்பட்ட சமயத்துல தான் ரொம்பலாம் இல்லைங்க, ஜஸ்ட் ஒரு 5% ஆஃப் ஓட்ஸை வந்து எந்த கூட்டிலிருந்து ஒரு எடுத்தாலும் அது எதிர்கூட்டணிக்கு அந்த அட்வான்டேஜா முடியுன்ற மாதிரி சொல்றாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா
எதிர்க்கட்சி கூட்டணி இருக்காங்க இல்லையா, மகாபந்தன், இந்த ஒரு கூட்டணியிலிருந்து பிரசாந்த் கிஷோர் வெறும் 5% வாக்குகளை அவர் பக்கம் இழுத்தார் அப்படின்னா அது ஈஸியா என்டிஏ கூட்டணிக்கு அட்வான்டேஜா முடியும். அங்க தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்துடுவாங்க, மீண்டும் பாஜக கூட்டணி ஆட்சி வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே கால்குலேஷன் தான் இங்கேயும் சொல்றாங்க. ஒருவேளை பிரசாந்த் கிஷோர் என்டிஏ கூட்டணியிலிருந்து வெறும் 5% வாக்குகளை தன் பக்கம் இழுத்தார் அப்படின்னா அது மகாபந்தன் கூட்டணிக்கு அட்வான்டேஜா முடிய வாய்ப்பு இருக்கு. இவங்க காங்கிரஸ் கூட்டணி ஆட்சிக்கு வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி கணக்குகள் வைக்கப்படுது. பீகார்ல இன்னும் சிறு சிறு கட்சிகள்லாம் இருக்காங்க. அந்த கட்சிகள்ல இருந்து பிரசாந்த் கிஷோர் வாக்குகள் இழுத்தார் அப்படின்னா அதுவும் பாஜக கூட்டணி தான் ஆதரவா போகும் அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் இந்த சர்வேல சொல்றாங்க. ஸோ ஏதோ ஒரு வகையில பிரசாந்த் கிஷோர் கேம் சேஞ்சரா இருப்பார் என்று பார்க்கப்பட்டாலும் அந்த ஒரு தன்மை யாருக்கு சாதகமா இருக்கும் யாருக்கு பாதகமா இருக்கும் அப்படின்ற விவாதங்கள் பீகார் முழுக்கவே இருந்திருக்கு. ஏன்னா பிரசாந்த் கிஷோரோட மெயின் அஜெண்டாவை என்ன அப்படின்னா இளைஞர்கள், குறிப்பா 18 30 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய இளைஞர்களை தான் அதிகமா கவரணும் அப்படின்ற நோக்கத்தில் செயல்பட்டு இருக்காரு. எல்லா சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்களுக்கும் இந்த தேர்தலை போட்டி போடுறதுக்கு வாய்ப்புகள் அளிக்க போறதா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம பல வாக்குறுதிகளை இதுவரைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆகட்டும் காங்கிரஸ் கூட்டணி ஆகட்டும் இதுவரைக்கும் நிறைவேற்றாத பல வாக்குறுதிகளை நான் வந்தோடனே நிறைவேற்றேன் அப்படின்ற மாதிரி பல வாக்குறுதிகளை பிரசாந்த் கிஷோர் கொடுத்துட்டு வர்றாரு. அதனால ரொம்பலாம் டேமேஜ் பண்ணாம ஏதோ ஒரு கூட்டணியிலிருந்து 5% வாக்குகளை பிரசாந்த் கிஷோர் அவர் பக்கம் திருப்பிட்டாலே போதும், அது எதிர்கூட்டணிக்கு அட்வான்டேஜா போக வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் இந்த சர்வே பகிர்ந்துருக்காங்க. ஸோ தேர்தல் நடக்க பிரசாந்த் கிஷோர் எப்படிலாம் பிரச்சாரத்தை அதிகப்படுத்த போறார், இந்த வெறும் 5% என்பது இன்னும் கூடுதலா அவர் பக்கம் வாக்குகள் வர வாய்ப்பு இருக்கா, அவரோட பிரச்சாரத்திற்கு எப்படி வரவேற்பு இருக்க போகுது. ஏன்னா பிரசாந்த் கிஷோரோட தேர்தல் தாக்கம் என்பது முன்னாடி என்ன பேசப்பட்டது அப்படின்னா பாஜகவுக்கு தான் பிளஸ்ஸா போகும் அப்படின்ற மாதிரி பேசப்பட்ட சமயத்தில் இல்ல பாஜகவோட ஓட்டையும் டிஸ்டர்ப் பண்ணா காங்கிரஸுக்கு பிளஸ்ஸா போக வாய்ப்பு இருக்கு, பாஜக ஓட்டையும் பிரசாந்த் கிஷோரால டிஸ்டர்ப் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் இந்த சர்வே பகிர்ந்துருக்காங்க. ஸோ இனி வரக்கூடிய நாட்கள்ல பீகார் தேர்தலோட காட்சிகள் எப்படிலாம் மாற போறது அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம நிறைய முக்கியமான விஷயங்கள் பத்தி பேசணும். நாளைக்கும் இதே மாதிரி பல முக்கியமான விஷயங்களோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.